அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். புத்தகம் என்பது அச்சிடப்பட்ட இசை என்றார் காஃப்கா. புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்றார் லெனின். ஆசானாய் கோளின்றி கோபமின்றி போதிக்கும், தேடுதல் தந்திடும் தேடவிடாது, தவறெல்லாம் திருத்திடும் வன்சொல் இல்லாது. என் உலகாயிருக்கும் மனிதரே இன்றி போனாலும் புத்தகம் போதும், உற்ற நண்பன் போலாகும். எழுத்துகளும் உயிர் பெற்று வாழ்வது வாசிப்பவரும் நேசிப்பவரும் உள்ளவரையே. எனவே வாசிப்பை நேசிக்க வாரம் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு ஆளுமைகள் எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்பில் அவரவர்களுக்கு பிடித்த புத்தகத்தை பகிர இணைகிறார்கள். அந்த வரிசையில் இன்று நம்மோடு எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியில் இணைபவர் அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியா மாகாணத்திலிருந்து கே. கணேசன் அவர்கள். இவர் இயக்குநராக சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் மெர்க் பார்மசியூட்டிகல்ஸில் பணிபுரிகிறார். மற்றும் இந்த தருணத்தில் இவர் காரைக்குடி அழகப்பா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் முன்னாள் மாணவர் என்பது பெருமையுடன் தெரிவிக்கப்படுகின்றோம். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நல்ல புத்தக வாசிப்பு அகத்தெளிவு கொடுக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. ஹோமியோ சித்தா மருத்துவரான எனது அப்பா வீடு முழுக்க அலமாரியெல்லாம் புத்தகத்தை அடுக்கி வைத்து வாசிப்பார். என்னுடைய இன்ஸ்பிரேஷன் உத்வேகமும் அவரே. எனக்கு பிடித்த புத்தகம். இந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. நான் தேர்வு செய்துள்ள புத்தகம் சேப்பியன்ஸ், மனித குலத்தின் ஒரு சுருக்கமான வரலாறு. யுவல் நோஹா ஹராரி என்ற எழுத்தாளர் இதை எழுதியுள்ளார். அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பயின்று ஹீப்ரூ பல்கலைக்கழகத்தில் வரலாற்று பேராசிரியராக பணியாற்றுகிறார். சில புத்தகங்களை கையில் எடுத்து படிக்க ஆரம்பித்தாலே கீழே வைக்க முடியாது. அந்த வகையில் அன்புட்டவுனபுள் என சொல்லப்படும் அந்த வகையை சேர்ந்த சுவாரஸ்யமான புத்தகம் சேப்பியன்ஸ். பிரபஞ்ச தொடக்கம் முதல் உலக எதிர்காலம் வரை அலசி ஆராய்ந்து, இன்னும் சொல்லப்போனால் ஆராய்ந்து அலசி உள்ள புத்தகம். அதாவது ஆதியிலிருந்து அந்தம் வரை வரலாற்று நிகழ்வுகளை கதை போல அருகிலிருந்து பார்ப்பது போல் சொல்லியிருப்பது மிக மிக சிறப்பு. வழங்கிய நேரத்திற்குள் சேப்பியன்ஸின் அனைத்து வரலாற்று நிகழ்வுகளையும் தொகுத்து அளிக்க இயலாது. அதனால் ஒரு சில சுவையான நிகழ்வுகள் மற்றும் புரட்சிகள், வளர்ச்சிகளை மட்டுமே இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரி, புத்தகத்திற்குள்ள செல்வோமா? இக்கால மனிதர்களின் அறிவியல் பெயர் ஹோமோ சேப்பியன்ஸ் என பலரும் அறிவர். ஹோமோ என்பது மனித பெயரினம். இதில் ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ நியாண்டர்தல்ஸ், ஹோமோ சோலன்சிஸ், ஹோமோ ஃப்ளோரஸ், ஹோமோ ஹேபிலிஸ் இனங்கள் அடங்கும். ஹோமோ எரெக்டஸ் என்ற மனித இனமே பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் அதிகமாக வாழ்ந்த மனித இனம், மற்ற மனித இனங்களை விட. சேப்பியன்ஸ் என்றால் அறிவார்ந்தவன் என்று பொருள். நமக்கு நாமே செருக்காக சூட்டி கொண்ட பெயராகத்தானே தோன்றுகிறது. சரி, 3 முக்கியமான புரட்சியை மனித குலம் கடந்து வந்திருக்கிறது. 70,000 ஆண்டுகளுக்கு முன் அறிவு புரட்சி, 12,000 ஆண்டுகளுக்கு முன் வேளாண் புரட்சி, 500 ஆண்டுகளுக்கு முன் அறிவியல் புரட்சி. இதற்கிடையில் மனிதகுல ஒருங்கிணைப்பு நடந்துள்ளது. அறிவு புரட்சி மனிதன் வேட்டையாடியும் உணவை சேகரித்தும் வாழ்ந்து வந்த ஆதி காலத்தில் நெருப்பை கையாள கற்றுக்கொண்டதுதான் அறிவு புரட்சிக்கு முக்கிய காரணம். நெருப்பை உபயோகித்து சுட்டு உண்பது மற்றும் சமையல் செய்து உண்பது உணவின் வேதியியல் மூலக்கூறுகளை உடைத்து செரிப்பு மண்டலத்துக்கு எளிதாக்குகிறது. இதுவே உருளைக்கிழங்கு, அரிசி, கோதுமையையும் முக்கிய உணவாக்கியது. இதனால் உண்பதும் சுலபம், செரிப்பதும் துரிதம். விளைவு, செரிப்பதற்கு இரத்த ஓட்டம் குறைவாக தேவைப்படுகிறது, மூளைக்கு அதிக இரத்த ஓட்டம் செல்கிறது. இப்படியாக நாளடைவில் குடல் அளவு மற்றும் குடல் நீளம் குறைந்து மூளையின் அளவு பெரிதாயிற்று. மூளையின் அளவு மாற்றம் மனித பேரினத்தின் பேச்சு மாற்றம், சிந்தனைத்திறன் பெரிதும் வளர உதவியது. இது சேப்பியன்ஸ் மட்டுமல்லாமல் நியாண்டர்தல்ஸ், எரெக்டஸ் என அனைத்து மனித இனத்திற்கும் வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்துள்ளது. தென்னாப்பிரிக்காவிலிருந்து வேட்டையாடியும் சேகரித்தும் வாழ்ந்து வந்த சேப்பியன்ஸ் ஓரிடத்தில் உணவு தீர்ந்ததும் உணவுக்கு இடம் விட்டு இடம் சென்றனர், நாடோடிகள் போல. இப்படியாக ஐரோப்பா, ஆசியா கண்டத்தை ஆக்கிரமிக்க தொடங்கிய சேப்பியன்ஸ்களுக்கும் ஐரோப்பாவில் வாழ்ந்து வந்த நியாண்டர்தல்ஸ்க்கும் மோதல் வந்திருக்கிறது. சேப்பியன்ஸை விட வலுவாகவும் உயரமாகவும் பலசாலியாகவும் மூளையின் அளவும் திறனும் அதிகமாகவும் இருந்த நியாண்டர்தல்ஸை எப்படி சேப்பியன்ஸ் வீழ்த்தினார்கள்? இதுவே ஒரு சுவாரஸ்யமான கதை. சேப்பியன்ஸ் குழுக்களாக செயல்படுவதில் திறமை வாய்ந்தவர்கள். கிசுகிசுக்களும் வம்பு பேச்சும் ஒரு 100 to 150 சேப்பியன்ஸ்களை ஒரு குழுவாக செயல்பட உதவுகிறது. அதற்கு மேல் போனால் கற்பனையான புனைக்கதைகள் அவசியம். கற்பனையான புனைக்கதைகள் மீதான நம்பிக்கை லட்சக்கணக்கான சேப்பியன்ஸ்கள் ஒருங்கிணைந்து செயல்பட பெரிதும் உதவுகிறது.
கூட்டு முயற்சிக்கு இது பெரிய அளவில் வித்திட்டது. ஐரோப்பாவை சென்றடைந்த சேப்பியன்ஸ் அங்கிருந்த உணவுப் பகுதிகளை கூட்டாக ஆக்கிரமித்து நியாண்டர்தல் சீனத்துக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுத்தி அவர்களை கூண்டோடு அழித்திருக்க வேண்டும் என ஒரு கூற்று சொல்கிறது. இனவெறுப்பு அதிகமுள்ள சேப்பியன்ஸ் நேரடியாக பெரும் திரளாக இணைந்து செயல்பட்டு தன்னிச்சைத்தனமான நியாண்டர்தல்ஸை கூட்டம் கூட்டமாக இனப்படுகொலை செய்திருக்கலாம் என்று மற்றொரு கூற்று சொல்கிறது. இதுபோல் மீதமிருந்த மனித இனங்களும் அழிந்துள்ளன. சுமார் 45,000 ஆண்டுகளுக்கு முன் ஆஸ்திரேலியா சென்ற சேப்பியன்ஸ் அதே காலகட்டத்தில் அங்கு வாழ்ந்த பெரிய மிருகங்கள் அழிவுக்கு காரணமாக இருந்துள்ளனர். இதேபோல் 16,000 ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்காவில் வாழ்ந்த பெரிய மிருகங்கள் அழிவும் நடந்துள்ளன. இப்படியாக உணவு சங்கிலியின் நடுவில் இருந்த சேப்பியன்ஸ் கிடுகிடுவென உணவு சங்கிலியின் உச்சிக்கு சென்றுள்ளனர். மதம், நாடு, நிறுவனம், பணம் போன்றவை கற்பனை புனைக்கதைகளை மையமாக வைத்து கட்டமைக்கப்பட்டவை. இதுவே சேப்பியன்ஸ் ஆயிரக்கணக்கில் நிறுவனங்களிலும் கோடிக்கணக்கில் நாடுகளிலும் மதங்களிலும் ஒருங்கிணைந்து ஒத்துழைக்க கூட்டு முயற்சியில் ஈடுபட முக்கிய காரணம். சரி, வேளாண் புரட்சி. 12,000 ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை செய்ய ஆரம்பித்த மனிதன் நெல், கோதுமை போன்ற காட்டு தாவரங்களை டொமஸ்டிகேட் செய்து பயிரிட்டான். கோதுமை, நெல் போன்ற தாவரங்களை பேரளவு உற்பத்தி செய்தாலும் அதற்கு ஏகப்பட்ட வேலைகள் செய்ய வேண்டியிருந்தது. உழுது, நாற்று நட்டு, களை எடுத்து, தண்ணீர் பாய்ச்சி, மற்ற பறவைகள் உண்ணாமல் பாதுகாத்து பராமரித்து, விலங்குகள் நுழைந்து நாசம் செய்யாமல் பாதுகாப்பதற்கு நிறைய மனித ஆற்றல் தேவைப்பட்டது. இதற்கு வேலை செய்வதற்கு சமுதாயமே சேர்ந்து உழைக்க வேண்டியிருந்தது. வேட்டையாடியும் உணவை சேகரித்தும் இடம் விட்டு இடம் சென்ற மனிதனை ஒரே இடத்தில் வாழ கட்டி போட்டது வேளாண் புரட்சி. இதுவே கிராமங்களும் நகரங்களும் பெருநகரங்களும் உருவாக முக்கிய காரணம். ஹியூமன்ஸ் டொமஸ்டிகேட்டட் வீட், பட் இன் டர்ன் வீட் டொமஸ்டிகேட்டட் ஹியூமன்ஸ். வேளாண் புரட்சிக்கு முன் உலக மக்கள் தொகை 5 முதல் 8 மில்லியன் மட்டுமே. இது தற்போதைய சென்னை மக்கள் தொகையை விட மிக குறைவு. வேளாண் புரட்சி மக்களுக்கு தானியங்களை பெருவாரியாக உற்பத்தி செய்ய நிச்சயமாக உதவுச்சு. ஆனால் கூடுதல் உணவு சிறந்த உணவாகவும் இல்லை, அதிக ஓய்வு நேரத்தையும் தரல. மாறா அது உயரடுக்கினர் அதிக சலுகை அடைய வழிவகுத்தது. மக்கள் தொகை அதிவேகமாக பெருகு. கிமு முதல் நூற்றாண்டிலேயே 250 மில்லியன் மனிதர்களானார்கள். ஹண்டர் கேதரர் சாப்பிட்ட சமச்சீர் உணவுடன் ஒப்பிடுகையில் விவசாயிகள் கடினமாக உழைத்தும் ஒரே வகையான தானியங்களை உண்டதால் குறைவான ஊட்டச்சத்தை கிடைக்கப்பட்டனர். மேலும் அதிகப்படியான ஜனத்தொகை உணவு பற்றாக்குறைக்கு காரணமானது. அதிக மக்கள் தொகையால் குடியிருப்புகள் நெருக்கமானதால் மக்கள் தொற்று நோய்களுக்கு ஆளாக நேர்ந்தது. விவசாய உற்பத்தியில் பெரும்பகுதி உயர் வர்க்கத்தினரிடம் சென்றது. அதன் விளைவாக அவர்கள் வேண்டுமானால் முன்னோர்களை விட சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் வேளாண் புரட்சி பெரும்பாலான தனி நபர்களுக்கு சிறந்த வாழ்க்கையை வழங்கவில்லை. பரிணாம வளர்ச்சிப்படி எண்ணிக்கையில் வேண்டுமானால் நாம் வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் தனித்தனியாக நாம் தோத்துட்டோம். மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. மனிதர்களுக்கு பிறகு உலகில் அதிக எண்ணிக்கையிலான பாலூட்டிகள் மாடுகள், பன்றிகள் மற்றும் ஆடுகள். ஆனால் மனிதர்களைப் போலவே வேளாண் புரட்சி டொமஸ்டிகேட்டட் விலங்குகளுக்கு பரிணாம எண்ணிக்கையில் வெற்றியை கொடுத்தாலும் தனிப்பட்ட முறையில் வளர்ப்பு விலங்குகளின் நிலைமை பரிதாபகமாக மாறியது. காட்டில் கோழி 7லேருந்து 12 ஆண்டுகளும் மாடுகள் 20லேருந்து 25 ஆண்டுகளும் வாழும். ஆனால் இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கோழிகள் மற்றும் மாடுகள் சில மாதங்களே கூண்டில் உயிர் வாழ அனுமதிக்கப்பட்டன. கால்நடைகள் இறைச்சி பண்ணைகளில் நடத்தப்படும் விதம் பரிதாபகரமானது. வேளாண் புரட்சிக்கு பிறகு மத, இன, ஜாதிய, பாலியல் பாகுபாடுகள் அதிகமானது. பெருவாரியான சமூகங்கள் ஆணாதிக்க சமூகங்களாக மாறின. ஆக வேளாண் புரட்சி மனிதனுக்கு துன்பத்தையும் எதிர்காலத்தை பற்றிய பதட்டத்தையும் கவலையையும் அதிகரித்த மிகப்பெரிய வரலாற்று மோசடி. மனிதர்களின் எண்ணிக்கை பன்மடங்கு பெருகிய போது வரலாற்றில் மனிதகுல ஒருங்கிணைப்பு எப்படி நடந்தது? பணம், பேரரசுகள் மற்றும் உலகளாவிய மதங்களே முக்கிய காரணம். மனித குலத்தின் முதல் ஒருங்கிணைப்பாளர் பணம். பண்டைய கால பண்டமாற்று முறை என்பது பல சிக்கல்கள் கொண்ட மிகவும் சிரமமான முறையாகும். இருமுக தேவை, பொருத்தமின்மை, பகுக்க இயலாமை, மாற்ற இயலாமை, அழியக்கூடியவை என பல சிரமங்களால் பண்டமாற்று முறை கைவிடப்பட்டு நாணயமும் பணமும் உருவானது. பண்டமாற்று முறை உலகின் பெரும்பான்மை பகுதிகளில் 18ஆம் நூற்றாண்டில் முடிந்து உலோக நாணயம் மற்றும் பணம் முதன்மை பெற்றது. இதற்கு முன்னதாகவே விலங்குகள் தோல்கள், தானியங்கள், உப்புகள், மணிகள் மற்றும் துணிகள் ஆகியவை பல்வேறு கலாச்சாரங்களால் பல்வேறு காலகட்டத்தில் மதிப்பீடுகளாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. இன்று 90% பணம் மின்னணு தரவுகளாக மட்டுமே உள்ளது, டிஜிட்டல் கரன்சி. வெறும் 10% மட்டுமே புழக்கத்தில் உள்ள பணம் மற்றும் நாணயங்கள். பணம் நம்பிக்கை சார்ந்தது. நாம் அனைவரும் அதன் கற்பனையான மதிப்பை நம்புகிறோம் அல்லவா? பணம் பல கலாச்சாரங்களை இணைக்கும், கலாச்சார இடைவெளிகளை குறைக்கும் பாலம். மதம், பாலினம், வயது, இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் பணம் பாகுபாடு காட்டாது. ஒருவருக்கொருவர் தெரிந்திராதவர்களை கூட
திறம்பட ஒத்துழைக்க உதவும் மனிதகுல ஒருங்கிணைப்புக்கு முக்கிய காரணி பணம். மனிதகுலத்தின் இரண்டாவது ஒருங்கிணைப்பாளர் பேரரசு. பேரரசு பொதுவாக வெவ்வேறு பகுதிகளிலும் வெவ்வேறு கலாச்சார மரபுகளிலும் வாழும் ஏராளமான மக்களை ஆட்சி செய்யக்கூடியது. உதாரணமாக, ரோமானிய பேரரசு ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் சில பகுதிகளில் உள்ள பல்வேறு கலாச்சார சமூகங்களை கொண்டிருந்தது. பேரரசால் தொடர்ந்து அதிகமான பிரதேசங்களை தன்னுடன் இணைத்து கொள்ள முடியும். அப்படி இணைக்கும்போது அந்த பிரதேசங்களின் அடிப்படைத்தன்மையை, அவற்றின் ஒட்டுமொத்த செயல்பாடு, கட்டமைப்பு மற்றும் அடையாளத்தை மாற்றாமல் நினைத்து கொண்டு செயல்பட முடியும். எடுத்துக்காட்டாக, ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் அரசு உலகெங்கிலும் உள்ள பிராந்தியங்களை உள்ளடக்கியது. இருந்தாலும் அதன் அடையாளத்தை தக்க வைத்து கொண்டது. அதனாலேயே அது பிரிட்டிஷ் தேசம் என்றில்லாமல் பேரரசாக மாறியது. பேரரசுகளின் எழுச்சிக்கு பின் பேரரசுகளின் ஒன்றிணைப்பின் காரணமாக உலகம் இன்று மிக குறைவான பன்முகத்தன்மையுடன் உள்ளது. நவீன காலங்களில் பேரரசு மற்றும் ஏகாதிபத்தியம் ஆகியவை மோசமான சொற்களாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் நாட்டின் வளங்களை, வாழ்க்கை முறைகளை அழித்து சுரண்டுவதாக குற்றம் சாட்டப்பட்டது. பல வெற்றிகரமான சாம்ராஜ்யங்களை உருவாக்கவும் பராமரிக்கவும் போர், அடிமைத்தனம் மற்றும் இனப்படுகொலை உள்ளிட்ட அழிவு மற்றும் வன்முறைகள் கையாளப்பட்டது என்பது உண்மைதான். ஆனாலும் பல பேரரசுகள் உலகை நேர்மையான வழிகளில் வடிவமைத்துள்ளன. நிஜத்தில் நமது மனித கலாச்சாரத்தில் பெரும்பகுதி பேரரசுகளின் மரபுகளை அடிப்படையாக கொண்டது. இன்று கடந்த காலத்தில் இருந்த சிறு சிறு கலாச்சாரங்கள் கலைந்து போய் உலகம் சிறியதாகவும் ஒன்றுபட்டதாகவும் உள்ளது. நம் முன்னோர்கள் பேசிய பல ஆயிரக்கணக்கான மொழிகளுக்கு மாறாக இன்று நம்மில் பெரும்பாலானோர் ஏகாதிபத்திய மொழியான ஆங்கிலத்தை பேசுகிறோம். இதன் மூலம் உலகம் மேலும் சுருங்கி நாம் ஒரு உலகளாவிய சாம்ராஜ்யத்தை நோக்கி நகர்கிறோம். இன்று நாடுகள் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. பிற நாடுகளின் நடவடிக்கைகள் மற்றும் மதிப்புகள் நமது பொருளாதார கொள்கைகளை பாதிக்கின்றன. புவி வெப்பமடைதல், வைரஸ் பரவல் போன்ற உலக சிக்கல்கள் ஒரு ஒருங்கிணைந்த உலகளாவிய சமூகத்தின் தேவையை அதிகரிக்கின்றன. ஆக, மனிதகுல ஒருங்கிணைப்பு வருங்காலங்களில் மேலும் வலுவடைய வாய்ப்புகள் அதிகம். இப்போதுள்ள 100 மொழிகள் கூட 10ஆக குறையலாம். மனிதகுலத்தின் 3வது ஒருங்கிணைப்பாளர் மதம். மதத்தால் சண்டை வருது, பிரிவு வருதுன்னு பலர் நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய கற்புடையான கட்டமைப்புகளை கட்டி காப்பதில் ஒரே இனமாக சேப்பியன்ஸ் வெற்றிக்கு மதம் முக்கிய பங்கு வகித்தது. நமது சமூகங்களில் நிறுவிய கட்டமைப்புகள் கற்பனையானவை என்பதால் அவை உடைந்து சிதற வாய்ப்புகள் ஏராளம். அது உடையாமல் இருக்க அந்த கற்பனை அமைப்புகளுக்கு அசாத்திய திறமை, ஆற்றல் மற்றும் அதிகாரங்களை வழங்குவதே மதத்தின் மிகப்பெரிய பங்கு. ஒரு மதம் அசாத்தியமான திறன் அல்லது ஆற்றல் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். திடமான விதிமுறைகளையும் மதிப்புகளையும் கொண்டிருக்க வேண்டும். 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பா, ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் பெரும்பகுதியை தனி இறைவாத மதங்களான கிறித்துவம், இஸ்லாம் போன்ற மதங்கள் ஆதிக்கம் செலுத்தின. அதன் மிஷனரி சாய்ந்த விசுவாசிகள் தங்கள் கட்டமைப்பில் உள்ள உலகளாவிய உண்மையை பூமியில் உள்ள அனைவருக்கும் பரப்புவதில் வெறித்தனமாக இருந்தனர். அப்படி செயல்பட்ட மதங்களே இன்று உலக மக்கள் அதிகம் பின்பற்றவையாக இருக்கின்றன. உலகளாவிய மதம் மற்றும் மிஷனரி ஆகிய இரண்டும் மதங்களின் வரலாற்றில் ஒப்பீட்டளவில் சமீபத்தியவை. இந்த மதங்கள் நமது கற்பனை சமூக கட்டமைப்பை மேம்படுத்தும், மனிதகுல ஒரு பெரிய அளவில் ஒருங்கிணைக்கும் மகாசக்தி. இப்படியாக பணம், பேரரசுகள், உலகளாவிய மதம் மனிதகுல ஒருங்கிணைப்பிற்கு முக்கிய பங்கு வகித்தன. அறிவியல் புரட்சி. கடந்த 500 வருடங்களில் அதீத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்துள்ளோம். நாம் வானளாவிய கட்டிடங்களை கட்டியுள்ளோம், பூமியை சுற்றி வளைத்துள்ளோம், சந்திரனில் கால் பதித்துள்ளோம், செவ்வாய் கிரகத்திற்கும் ஏனைய பிற கிரகங்களுக்கும் ராக்கெட் அனுப்பியுள்ளோம், பாக்டீரியாக்களை இனங்கண்டுள்ளோம். அதனால் ஏற்படும் பெரும்பாலான நோய்களை இன்று நம்மால் குணப்படுத்த முடியும். இன்னும் எண்ணிலடங்கா முன்னேற்றங்கள். இவை அனைத்தும் அறிவியல் புரட்சியால் சாத்தியமாயிற்று. ஆக்கம் மட்டுமா? அழிவும் உண்டு. 1ஆம் உலகப் போரின் போது பல நாடுகளின் அரசாங்கங்கள் மேம்பட்ட விமானங்கள், திறமையான எந்திர துப்பாக்கிகள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் விஷவாயுக்களை உருவாக்க விஞ்ஞானிகளை சார்ந்திருந்தனர். மேலும் 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மனி போரில் சரிவை சந்திக்க தொடங்கி பிரிட்டிஷ், அமெரிக்க மற்றும் சோவியத் படைகள் சுற்றி வளைத்ததன் காரணமாக தோல்வி உறுதி என்கிற நிலையிலும் ஜெர்மனி நம்பிக்கையுடன் போராடியதன் ஒரே காரணம் ஜெர்மன் விஞ்ஞானிகள் உருவாக்கி கொண்டிருந்த அதிநவீன ராக்கெட் மற்றும் அதிக ஆற்றல் கொண்ட ஜெட் விமானங்கள். இவற்றை வைத்து போரின் போக்கையே மாற்றிவிடலாம் என நம்பினார்கள். ஆனால் இதற்கிடையில் அமெரிக்கா சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை வீசி 2ஆம் உலகப் போரை முடித்தது. அதன் பின் நாடுகளின் அணுகுண்டு கையிருப்பு பயம் பல போர்களை தவிர்க்க உதவியது. உலகளாவிய மோதல்கள் தீர்க்க இப்போது தொழில்நுட்பத்தை நோக்கி நாம் மேலும் வேகமாக நகர்கிறோம். விஞ்ஞான புரட்சிக்கு முன் மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்குமான முனைப்பு குறைவாகவே மக்களிடம் இருந்தது. பிரச்சனைகளை மனிதனால் தீர்க்க முடியும் என்கிற எண்ணமே அகம்பாவமாக பார்க்கப்பட்டது. பிரச்சனைகள் அதிகமாகும் போது ஒரு மீட்பர் வந்து மீட்பார் என்று நம்பப்பட்டது. ஆனால் அறிவியல் புரட்சிக்கு பின்னர் அறியாமை ஒப்புக்கொண்டதன் மூலம் புதிய கண்டுபிடிப்புகள்,
மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உருவாகின. உதாரணமாக, பெஞ்சமின் பிராங்க்லின் இடிமின்னலுடன் காற்று வீசிய ஒரு தருணத்தில் கம்பிகளை கொண்டு ஒரு காற்றாடியை பறக்கவிட்டு உண்மையில் இடிமின்னல் என்பது மின்சாரம் என்றும் அது அதற்கு முன் மக்கள் நம்பிக்கொண்டிருந்த கடவுள்களின் கோபம் அல்ல என்பதை நிரூபித்தார். அவர் இடிமின்னல் தாங்கும் கம்பியை கண்டுபிடித்து மூட நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இதுபோன்ற அதிகப்படியான விஞ்ஞான கண்டுபிடிப்பு மேலும் அதிகப்படியான முன்னெடுப்புகளை தூண்டியது. அது தொடர் கண்டுபிடிப்புகளுக்கான சூழ்நிலையை வலுப்படுத்தியது. இப்போது மரணத்தை கூட மாறுபட்ட கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம். இதய முடக்கி மூலம் படபடக்கும் இதயத்தை புதுப்பிக்க முடியும். மருந்துகள் மற்றும் கதிர்வீச்சால் புற்றுநோயை சரி செய்ய முடியும். நுண்ணுயிர் எதிர்ப்புகளுடன் பாக்டீரியாவை நாம் வெல்ல முடியும். இன்று நாம் பல்வேறு புதிய சிகிச்சைகளையும் ஆயுள் நீடிக்கும் செயற்கை உறுப்புகளையும் உருவாக்கியுள்ளோம். மேற்கத்திய நாடுகளின் வளர்ச்சி அறிவியல் முன்னேற்றத்தாலும் முதலாளித்துவத்தாலும் பன்மடங்கு அதிகரித்தன. கிழக்கத்திய நாடுகள் பின்தங்கின. அறிவியல் புரட்சிக்கு முந்தைய நூற்றாண்டுகளில் 25 ஆண்டுகளாக இருந்த சராசரி ஆயுட்காலம் இப்போது 67 ஆண்டுகளாக அதிகரித்துள்ளது. இதுவே வளர்ந்த நாடுகளில் 80 ஆண்டுகளாக உள்ளது. மூப்பை குறைத்து ஆயுளை கூட்டி மனிதகுலம் மரணமில்லா வாழ்க்கையை நோக்கி பயணிக்க எல்லா ஆய்வுகளையும் அதிவேகத்தில் செய்து வருகிறது. அறிவியல் புரட்சியின் 2ஆம் பாகம் தொழில் புரட்சி எனலாம். 500 ஆண்டுகளுக்கு முன் மக்களுக்கு ஆற்றலை அடையும் வழி அவ்வளவா தெரியாது. ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகையாக மாற்றவும் தெரியாது. உதாரணமாக, அவர்களுக்கு காற்றை உபயோகித்து அதன் சக்தியை வெப்பமாக மாற்றி இரும்பை உருக்க பயன்படுத்த தெரியாது. ஆற்றலை மாற்றுவதில் ஏற்பட்ட முன்னேற்றம் தொழில்துறையின் அபார வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. வெடிமருந்தின் கண்டுபிடிப்பு அதன் வெப்ப ஆற்றலை இயக்கமாக மாற்ற முடியும் என்கிற யோசனை அறிமுகப்படுத்தியது. அதன் நீட்சியாக நீராவி என்ஜின் கண்டுபிடிப்பு வெப்பத்தை நீராவி அழுத்தம் மூலம் இயக்கமாக மாற்றியது. அதன் பிறகு ஒரு வகை ஆற்றல் மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றும் யோசனை வேகம் எடுக்க தொடங்கி ஆற்றலை பயன்படுத்துவதற்கான புதிய வழிகளான அணுப்பிளப்பும் கண்டுபிடிக்கப்பட்டு மின்சாரமாக்கப்பட்டது. ஆற்றல் அதிகரிப்பினால் பொருட்கள் தயாரிப்பு அதிகரித்து தற்போது தேவைக்கு அதிகமான பொருட்கள் தயாரிக்கப்பட்டது நுகர்வோர் மீது திணிக்கப்படுகிறது. பொருட்களாகவும் உணவுக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் இரட்டிப்பு செலவு செய்வதால் உழைப்பையும் அதிகப்படுத்த வேண்டியுள்ளது. அறிவு புரட்சி, வேளாண் புரட்சி மற்றும் தொழில் புரட்சி வர்த்தக ரீதியாக நாடுகளை ஒருங்கிணைத்து உலகளாவிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியுள்ளது. இந்த புரட்சிகள் நமது பொருளாதாரத்தை வளர்த்து நமக்கு தனிச்சிறப்புடைய அசாதாரண சக்திகளை வழங்கியுள்ளன. ஆனால் இந்த புரட்சிகள் நம் ஆழ்ந்த மகிழ்ச்சியை அதிகரித்திருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் அதற்கு என்ன பயன்? முன்பு இருந்ததை விட இன்று நாம் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் நம்மை வெற்றியாளராக எப்படி அழைக்க முடியும்? அதீத விஞ்ஞான வளர்ச்சியால் நம் இனத்தின் எதிர்காலம் ஒப்பீட்டளவில் குறுகியதாக இருக்க வாய்ப்புண்டு. அதற்கு நாம் இல்லாமல் போய் விடுவோம் என்று அர்த்தமல்ல. மனித குலம் வேறொரு மாறுபட்ட இனமாக வாய்ப்பு உள்ளது. ஏறக்குறைய 4 பில்லியன் ஆண்டுகளாக இயற்கை தேர்வின் கொள்கையின்படி உயிரினங்கள் சேப்பியன்ஸ் உட்பட பரிணமித்துள்ளன. ஆனால் இன்று இயற்கை தேர்வை நுண்ணறிவுள்ள வடிவமைப்பினால் மாற்றுவதற்கான விளிம்பில் இருக்கிறோம். விஞ்ஞானிகளால் தாவரங்களில் உயிரினங்களில் புதிய பண்புகளை அறிமுகப்படுத்த முடியும். உதாரணமாக, ஒரு ஒளிரும் பச்சை ஜெல்லியிலிருந்து ஒரு மரபணுவை எடுத்து அதை ஒரு முயலின் கருவில் பொருத்தி ஒரு ஒளிரும் பச்சை முயலை உருவாக்கினார்கள். அவர்களிடம் இப்போது கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, நாம் என்னவாக விரும்புகிறோம்? ஆனால் நம் விருப்பங்கள் கூட மாறக்கூடும். அதையும் விஞ்ஞானிகளால் மாற்றியமைக்க முடியும். அதிருப்தி கலந்த பேராற்றலுடன் நாம் எங்கே செல்கிறோம் அல்லது விளைவு என்னவாக இருக்கும் என்று தெளிவாக தெரியாத நிலையில் மனிதன் கடவுளாக மாற எத்தனிக்கும் விலங்கு. இது ரெசிபி ஃபார் டிசாஸ்டர், அதாவது பேரழிவுக்கான நிலை என்கிற எச்சரிக்கையோடு புத்தகம் முடிகிறது. இந்த புத்தக சுருக்கம் நேயர்களுக்கு பிடித்திருக்கும், உபயோகமாக இருக்கும், மாற்றங்களுக்கு வித்திடும் என்ற பாசிட்டிவ் நம்பிக்கையோடு விடைபெறுவது கணேசன். நன்றி, வணக்கம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியை தொடர்ந்து கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியில அமெரிக்கால இருந்து கே. கணேசன் அவர்கள் பகிர்ந்த சேப்பியன்ஸ் என்ற புத்தகத்தை பத்தி கேட்டு ரசிச்சோம். இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்களை நீங்க நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். com.radio@alagappauniversity.ac.in. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை பகிரணும்னு விரும்புனீங்கன்னா மறக்காம நம்ம மின்னஞ்சல் முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையுமே கேட்டு ரசிக்கலாம். நன்றி நேயர்களே.